இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு வளையல பத்தி பேசிட்டு இருக்கிறார். மாணிக்க கற்களை எல்லாம் உருக்கி தங்கத்தெல்லாம் உருக்கி ஒரு அற்புதமான வளையல செய்யறார். முத்துகளும் முத்து மணிகளும் மாணிக்க கற்களும் தங்கமும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பெரிய வளையல். அது யார் வலிமையானவர்கள் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாவே அந்த வளையல் மாறி போயிட்டதான். யாரெல்லாம் அவர்களோட பலத்தை காட்டி தான் பெரியவன்னு ப்ரூஃப் பண்றாங்களோ அவர்களுக்கு இந்த தங்க வளையல் பரிசாக கொடுக்கப்பட்டதான். காலம் அப்படியே உருண்டோடுது. உலகத்தோட பல மூலைகள்ல இருந்து அந்த தங்கத்தை பத்தி கேள்விப்பட்டு அதை கொள்ளையடிக்கிறதுக்காக யுத்தங்கள் நடந்தது. பேராசையால அந்த வளையலை அடையணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க எல்லாம் அழிஞ்சு போறாங்க. ஆனாலும் வளையலை தேடி வரக்கூடிய கூட்டத்தோட எண்ணிக்கை மட்டும் குறையல. வளையலுக்காக நடக்கக்கூடிய சண்டைகளோட எண்ணிக்கையும் குறையல. ஆர்வம் பேராசைங்கிறது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொடூரமாக மாறுது. அடுத்து அது யுத்தமாகுது. ஒட்டகத்துல அந்த வளையலை தேடி யுத்தம் பண்ணி படையெடுத்து வந்தாங்க. அடுத்து குதிரையில அந்த வளையலை தேடி யுத்தம் பண்ணி வந்தாங்க. அடுத்து பெரிய பெரிய வாளோட யுத்தம் பண்ண வந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய ராணுவமா குழுவா பீரங்கிகளோட வந்தாங்க. சின்ன யுத்தங்கிறது மிகப்பெரிய மகாபாரத மாதிரி மகா யுத்தமா மாறுது. எங்க பார்த்தாலும் குண்டு மலை பேரழிவு. அப்பையும் அந்த தங்க வளையல அவங்களால அடைய முடியல. அதை அடைவதற்காக மாறு வேஷம் போட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வேலை பார்க்கிற ஆட்களாகவும் வருவாங்க, வேலை கொடுக்கிற ஆட்களாகவும் வருவாங்க, வணிகர்களாகவும் உள்ள வருவாங்க. அப்படி வந்தும் அந்த வளையலை எடுக்க முயற்சி பண்ணும் போது அவர்கள் தடுக்கப்படுவார்களாம். வெட்டப்படுமா அவர்களின் கைகள். யாரு இப்போ வரைக்கும் அந்த வளையலை எடுக்க முடியல. அந்த வளையலை வச்சிருக்கிறவர் புண்ணியவானோ என்னவோ, இல்ல அந்த வளையலை பண்ணவர் நல்ல மனசுக்காரரோ என்னவோ, அந்த வளையல் இதுவரை திருடப்படவில்லை. இப்போ வரைக்கும் யாராலையும் கொள்ளையடிக்க முடியாதபடி அந்த வளையல் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த வளையலை வச்சுதான் ஏதோ ஒரு பெரிய கதையை பின்ன போறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. வலை தி ஸ்டோரி ஆஃப் பேங்கிள் அப்படிங்கிறது தான் மலையாளத்துல ரிலீஸ் ஆன இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட கதை. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு வீட்டுல பாதுகாப்பு பணியில இருக்க வேண்டிய போலீஸ் அவரோட வண்டியை சத்தமே இல்லாம அமுக்கிக்கிட்டு மெதுவா வண்டியை தள்ளிட்டு ராத்திரியோட ராத்திரியா சத்தம் போடாம கிளம்பி போறார். இவர் இங்க ஏதோ ஒரு கேஸ்ல சாட்சி சொல்ல வேண்டிய முக்கிய சாட்சி. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. ஆனா அவன் எப்படா போவான்னு காத்துக்கிட்டு இருந்த கூட்டம் அவர் அந்த பக்கத்துல போனதும் கத்தியோட களத்துல இறங்குறாங்க. தான் போன பிறகு இவ்வளவு பெரிய விபரீதம் நடக்குங்கிறது அவருக்கு தெரியல. ஒவ்வொரு இடமா தேடி தேடி வந்து சாட்சி சொல்ல இருந்த அவரை கொல்ல பாக்குறாங்க. ஆனா சாட்சி சொல்ல இருந்தவரு ஹீரோவை விட படும் மோசமா சண்டை போடுவார் போல தெரியுது. எல்லா பேரையும் அடிச்சு பொளக்குறார். அந்த போலீஸ்காரனோட பேரை சொல்லி அங்க எங்க கத்திக்கிட்டே ஓடியாரார். ஆனா போலீஸ்காரன் அங்க இருக்கிறாப்ல தெரியல. முடிஞ்சவரை கொல்ல வரவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கிறார், அடிக்கிறார். அங்கன்னு சமாளிச்சு வீட்டோட வெளிப்பக்கம் வரைக்கும் வந்துட்டாருங்க. ஆனா வெளிப்பக்கமும் சுத்தி நிக்கிறானுங்க, ரவுண்டு கட்டுறாங்க. ஒருத்தன் வெட்ட வரும்போது அவனை சமாளிக்க பின்னாடி இருந்து ஒருத்தன் காலில் வெட்டிட்டான். அப்பையும் அவங்க கிட்ட இருந்த ஒரு கத்தியை பிடிங்கி வாங்கடா பாக்கலாம் அப்படின்னு நிக்கிறாரு ஒத்த ஆள. அதுக்குள்ள சத்தம் கேட்டு சுத்தி முத்தி இருந்த ஆட்கள் எல்லாம் ஓடியார வந்தவங்க பயந்து ஓடிட்டானுங்க. அதுல ஒருத்தவனோட முகத்தை மட்டும் இவர் பாத்துட்டாருங்க. அடிபட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க போல. இப்போ உயரதிகாரி ராத்திரி செக்யூரிட்டி வேலையை பார்க்க வேண்டிய இவன் ஏன்டா சொல்லாம கொள்ளாம ஓடுன அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. அடிக்காத குறைதான். காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவரை பார்த்துட்டு எங்க கட்ட காட்டுங்க அப்படின்னு கட்ட பாக்குறாருங்க. ச்சே, எவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு, அறிவில்ல உனக்கு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அங்க இருக்கிற இன்னொருத்தவர் அடிக்கடி இந்த மாதிரி டியூட்டில அவன் ஓடி போயிருவான் சார் அப்படின்னு இன்னும் போட்டு கொடுக்குறாப்ல. வேண்டாம் திட்ட வேண்டாம் அப்படின்னு வெட்டு வாங்கினவர் சொல்லிட்டு இருக்காரு. பாவம், இதுதான் கடைசி வார்னிங், இனிமே ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மிரட்டுறாப்ல. யாரு? உயரதிகாரி. சரி நாங்க கிளம்புறோன்னு இவங்க கிளம்பிடுறாங்க. இவன் தான் கைத்தாங்களா கூட்டிட்டு போறான். கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு சரக்கு சாப்பிடலாமா அப்படின்னு அடிபட்டவர் கேட்க ரம்மு சாப்பிடலாமான்னு போலீஸ்காரன் கேட்கறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாமா மச்சாங்கறாப்ல பழகிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட காலை பிடிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், என்னாலதானே உங்களுக்கு காலில் இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு வருத்தப்படுறான். அட விடுடா, வந்தவங்க எல்லா பேரும் நான் என்னமோ என் முதலாளிய கொன்னாங்க இல்ல அந்த குரூப்னு நினைச்சேன். வந்தவங்க இல்ல ஒத்தவனோட முகத்தை மட்டும் பார்த்தேன். என் முதலாளிய கொன்ன அந்த குரூப் இல்ல, இவங்க வேற எவனோ ஏதோ விடு பாத்துக்கலான்னு பேசுறாப்ல. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவன் தான் பொண்டாட்டிய பத்தி பேசுறான். அப்புறம் தான் பொண்டாட்டிக்கு ஒரு வளையல் மேல இருந்த ஆர்வத்தை பத்தி பேசுறான். என்னடா பொண்டாட்டி வளையல் அது இதுன்னு பேசுறீங்க அப்படின்னு இவருக்கு ஒன்னும் புரியல. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறாருங்க. ஆதார் சென்டர்ல வேலை பார்க்கிற ஒரு லேடி. அந்த லேடியோ புருஷனும் தான் இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு ஒருத்தவர் எடுத்து சொல்றார். இதோ ஸ்லோ மோஷன்ல பின்னாடி திரும்புறாருல, இவர் தான் அந்த ஆளோட அந்த அம்மாவோட புருஷன் போல தெரியுது. ஆதார் கார்டு அம்மாவும் அந்த அம்மாவோட புருஷனும் முதல் நாள் இரவு தான் வீட்டை சுத்தி காட்டிட்டு தான் ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. கரெக்டா பவர் கட் ஆயிடுதுங்க. உடனே மொபைல்ல இருக்கிற வெளிச்சத்தை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட கையில இருக்கிற மோதிரமா கழட்டிட்டு இருக்கான். ஒவ்வொரு நகையா கழட்டிட்டு இருக்கான். கையில இத்தா தண்டி வளையல் இருக்குது. என்ன இவ்வளவு பெரிய வளையல்னு கேட்கும்போது என் பாட்டி எனக்கு சீதனமா கொடுத்தது அப்படிங்குது அந்த பொண்ணு. அதான் அவர்
அப்புறம் கரெக்டா பாக்குறான், கலட்டவே முடியல, அவ்வளவு டைட்டா இருக்குது போல. சரி விடு, நம்ம ராத்திரியில வலையலும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி அவங்க களத்துல இறங்குற அதே காலகட்டத்துல இந்த பக்கத்துல வேற ஒரு பொண்ணு பூஜை அறையில சாமி கும்பிட்டுட்டு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம தான் பாட்டியோட ரூம் பக்கம் வந்து பாட்டியோட பீரோக்குள்ள இருக்கிற ஒரு நகைப்பெட்டி ஆட்டைய போட்டு கிளம்புறா. அதே சமயம் வீட்டுல நடமாட்டம் தெரிய அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் யாருக்கு தெரியாம தெரிச்சு ஓடியாந்துடுறா. கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வருகிறா. பக்கத்திலே அந்த பொட்டியும் இருக்குது. பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கைதிகள் தொண நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ வேற கோவமா இருக்கிறா. அங்க வேலை பார்க்குற போலீஸ் யாருக்கும் போனை போட்டு வந்து தொலைடா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. என்னடானா வீட்டை விட்டு ஓடியாரவ இவள அன்னைக்கு கூட்டிட்டு போக வர வேண்டியவன் காதலன். நம்ம படத்தோட ஹீரோ போலீஸ்காரர் அவர் தான். அவரு நல்லா தூங்கிட்டு காலையில லேட்டா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வராப்ல. மேட்டர் தெரிஞ்சு எந்திரிச்சு நின்னவ புளிர்னு ஒரு அரவுரா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ்வளவுதான். எல்லா பேரும் ஆடி போறாங்க. கோவத்துல அப்படியே அங்கிருந்து கிளம்பிட இவன் பின்னாடியே ஓடுவான். ஏய் அந்த பொண்ணோட ஐட்டம் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னது பேக் எல்லாம் எடுப்பாப்ல. ஏன் அந்த பொட்டி கூட அந்த பொண்ணோட தாண்டா, எடுத்துட்டு போடா அப்படிங்கிறாரு ஒருத்தர். எல்லாத்தையும் தூக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். அந்த பக்கம் பார்த்தா பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. இன்னொரு கல்யாணம் பண்ண போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் ஜோரா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. நண்பர்கள் சொந்த பந்தம் சூழ இங்க சிறப்பான கல்யாணம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அந்த பக்கம் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லி இவங்க திதி கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணை பெத்தவங்க. இப்ப இவர்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல. இவர்களோட முதராத்திரி அன்னைக்கு அந்த அம்மா அது கொண்டு வந்து அந்த பொட்டியை காட்டுதுங்க. பொட்டியை எடுத்து பாப்பான் பாருங்க, உள்ள ஏதோ பழைய லெட்டரு பழைய பேப்பர்ஸா கிடக்குது. அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு புத்தி வருது. ஐயோ தங்கப்பட்டியை தூக்கிட்டு வரதுக்கு பதிலா பாட்டியுடைய பழைய லெட்டர் பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் போல அப்படின்னு அழுகுதுங்க. தங்கம்னா இந்த அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கும் போல. பரவாயில்ல விடுடி, இதெல்லாம் ஒன்ட்டு இருந்து நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, நீ தான் எனக்கு வேணும், உன் நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணா கூட அதெல்லாம் இல்லாம நான் எப்படி வந்திருக்கணும், வந்திருக்க கூடாது, அதெல்லாம் நான் எடுத்து வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பா. நச்சுன்னு முத்தா கொடுத்து அழுகையே சந்தோஷமா. அந்த பக்கத்துல ஆதார் கார்டுக்கு ஷால்யம்ங்கிற பேர்ல இருந்து ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. அதை இவங்க இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க. கோயில் குளம் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. புருஷன் கூட கேட்பான், என்னது இது ஷால்யங்கிற பேர்ல யாரோ வந்துட்டு இருக்கான்னு கேட்க, அது தேவையில்லாத கால், ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற. இங்க புது பொண்ணு நம்ம படத்தோட ஹீரோயின் சாப்பிட உட்காந்துருக்கா. அண்ணன் முண்டாட்டி அண்ணன் பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறவங்க. மீனை அப்படி எடுத்து அப்படி கொண்டு போய் சாப்பிடும்போது அதை பார்த்துட்டு கொமட்டிக்கிட்டு வருது இவளுக்கு. ஏன்னா இவ ஐயர் வீட்டு பொண்ணு போல கொமட்டிக்கிட்டு ஓடி போறா, வாந்தி வருதுன்ட்டு. அந்த பக்கம் ஆதார் சென்டர்ல வேலைக்கு வந்திருக்கு அந்த அம்மா. வேலையை முடிச்சுட்டு ராத்திரி ஏதோ மார்க்கெட் பக்கம் போக இந்த ஜோடியும் அந்த ஜோடியும் பக்கத்துல போகும்போது தெரியாதனமா அடிச்சுப்பாங்க. சாரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கண்டுக்காம போறாங்க. மூஞ்சிய ரெண்டு பேருமே சரியா கவனிக்கல. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் மாறப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆதார் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆதார் கார்டு வேலையை விட்டு அந்த பக்கமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். டே அது ரேஷன் கார்டா, ஆதார் கார்டு வேலைக்கு தானே வந்த, ரேஷன் கார்டு வேணும்னா அந்த டேபிளுக்கு போ, ஆதார் கார்டு வேணும்னா இந்த டேபிள்ல உட்காருன்னு எரிஞ்சு விழுகிறாங்க. ஏன்னா அந்த பையன் ஆதார் கார்டை விட்டு ரேஷன் கார்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அதனால இந்த அம்மா டென்ஷன் ஆகி அவனை நல்லபடியா வேலையை முடிச்சு அமுச்சு வைக்குது. கொஞ்சம் எரிஞ்சு விழுகுது இந்த விஷயத்துல. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடியே நம்ம ஹீரோயின் வராங்க. ஆதார் கார்டு வேணும்னு, ஆதார் கார்டுல அட்ரஸ் மாத்தணும்னு. அதே ஃப்ளோல எரிஞ்சு விழுகிறாங்க. ஃபார்மை கொடுத்துட்டு ஃபார்ம் டீடைல ஃபில் பண்ணும்போது அட்ரஸ் சொல்லுங்கிறாங்க. அதான் ஃபார்ம்ல ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லும்போது, ஏமா சொன்னா வாயில இருக்கிற முத்துக்கள் எல்லாம் விழுந்துருமா, சொல்லுமா அப்படிங்குது ஆதார் கார்டு. சரின்னு நம்ம ஹீரோயினும் அட்ரஸ் சொன்னா, ஏன் இவ்வளவு வேகமா போற, மெதுவா பேசு அப்படின்னு அதுக்கும் சத்தம் மெதுவா சொல்றாங்க. அப்புறம் அங்கதான் நம்ம ஹீரோயின் அவ கையில இருக்கிற அந்த தங்க வளையல கவனிக்கிறா. ரத்தினங்கள் பதித்த அருமையான ஒரு வளையல், பெருசா இருக்கிற ஒரு வளையல். அந்த வளையலை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எவ்வளவு அழகா பெருசா இருக்குது, இந்த வளையலை எங்க வாங்குனீங்க, யாரு கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி. அவ்வளவு தாங்க. ஒட்டுமொத்த பேரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஏன்னா இவகிட்ட அந்த வளையலை பத்தி விசாரிச்சாலே இவளுக்கு பயங்கர கோவம் வரும் போல. ஏற்கனவே டென்ஷனா இருந்தவ இன்னும் பத்ரகாளி ஆகி, ஏன் அவ்வளவு ஆசையா இருக்கா, நான் வேணா கழட்டி கொடுத்துருமா, ஏன்டி அடுத்தவங்க பொருள் மேல எப்படி ஆசைப்படுறீங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சது. எங்க வாங்குனீங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு பேச விடலையே. கையபிய கத்துதுங்க. உன் அட்ரஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு அது சத்தம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போகுது. ஒரே அவமானமா போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அந்த அம்மா அப்படியே கோவத்துல டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பி போதுங்க. அப்படி பஸ்ல வீட்டை நோக்கி போகும்போது கூட யாரோ அவளை வாஷ் பண்ணிட்டே பின்னாடியே வந்திருக்காங்க. அவளோட வீட்டு கேட்டு வரைக்கும் வந்து அப்படி இப்படின்னு எட்டி பார்த்துட்டு ஒரு கேரக்டர் கிளம்பி போகுது. இந்த அம்மா திரும்பும் போது கிளம்பி போகுது. யாரு எட்டி பார்த்ததுன்னு சரியா தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுல என்ன நம்மால் வரலையா சாப்பிடலையான்னு கேட்கும்போது, மகாராணி நம்ம கூட எல்லாம் சாப்பிட மாட்டாலாம், கொமட்டிக்கிட்டு வருதாமா அப்படின்னு அண்ணி வழக்கம் போல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் புதுசா வந்திருக்கிறவ எல்லாம் செட் ஆகிறதுக்கு லேட் ஆகண்டி, நீ கரிச்சு கொட்டாதிரி அப்படிங்கிறாரு அண்ணன். சரி நான் என்னன்னு பாக்குறேன்னு இவர் இந்த பக்கத்துல வந்து பாக்குறாருங்க. யோ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா, ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம பையன் ஆறுதல் சொல்ல வந்தவங்க கிட்ட, உங்க அண்ணாவுக்கும் அன்னைக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு இப்ப புலம்ப ஆரம்பிக்க, எல்லாம் கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும், நானும் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு வழியை பாக்குறேன், வீடு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒத்த வளையல் மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறா. என்ன திருதுப்புன்னு வளையல் கேட்கறேன்னு கேட்க, ஒரே வளையல் தான், காரணம் கேட்டு தான் வாங்கி கொடுப்பியோ, வாங்கி குடியா அப்படின்னு கேட்டதும் சரி ஓகே அப்படின்னு இவனும் தங்க கடையா ஜுவல்லரி கடையா சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவளை கூட்டிக்கிட்டு. ஒவ்வொரு வளையலையும் பார்த்துட்டு நல்லா இருக்கு, இது வேணும்னு கேட்டா அவ வேணான்னு விலகி போறா. ஆனா அந்த பக்கம் நம்ம ஆதார் கார்டு எங்க போனாலும் அந்த வளையல் பளிச்சுன்னு தெரிய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க, வளையல் நல்லா இருக்குன்ட்டு. அவ மனசுல அந்த வளையலை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வளையலை
தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? எங்க போனாலும் அவளுக்கு அமைய மாட்டேங்குது. இந்த பக்கமும் ஸ்டேஜ்ல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என் வளையல பத்தி ஒரு அம்மா விசாரிச்சிட்டு இருக்கு. அம்புட்டு பொறாம போலன்னு பேச, இந்த வளையல ஓ கைக்கு தாண்டி அழகா இருக்குது, இந்த மாதிரி பொத்தி பொத்தி வச்சுக்கலான்னு புருஷன் வேற நல்லா ஏத்தி விடுறான். இந்த பக்கம் வீட்டுல மீன் ஸ்மெல்லு ஓவர் அடிக்குது போல, ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல வீடு பாக்குறாங்க. வீடு ஆனா குப்பை மாதிரி கிடக்குது. ஒட்டடை, அழுக்கு, சைடுல தொட்டா எல்லாம் உதிருது. சரிப்படாது, பிடிக்கலன்னு ஓடியான்ட்டா. இந்த அம்மா இருந்த வீடு 300 வருட பழமையான வீடா. ஆனாலுமே நாங்க எவ்வளவு அழகா வச்சிருந்தோம் தெரியுமா? 3 தலைமுறை நான் பார்த்திருப்போம், செஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த வீட்டை பார்த்தா 5 தலைமுறைக்கு முன்னாடி கட்டினாப்ல இவ்வளவு கேவலமா இருக்குது, எனக்கு வீடு பிடிக்கலன்னு இருக்கும்போது கூட வந்தவர் அட்வைஸ் பண்ண இவளுக்கு கோவம் வருது. இங்க பார்த்தா இவ வளையல எந்த லேடிஸ் பார்த்தாலும் பிடிச்சு போது போல அந்த வளையல பத்தி விசாரிச்சுட்டே இருப்பாங்க. இவ ஆன்லைன்ல கூட உட்காந்து வளையல தான் பார்த்துட்டு இருக்கா. கடைக்கு போனாலும் வளையல். வேலை பார்த்தவன் எல்லாம் பொறுமையை இழந்துட்டான். என்ன மாதிரி தான் மேடம் உங்களுக்கு வளையல் வேணும்னு கேட்டா, இந்த ஆன்டிக் கலெக்ஷன் பழமையான வளையல் மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்கிறா. இது எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இல்ல நல்ல வேலைப்பாடு இருக்கும், 2 பக்கமும் கிரீன் கலர்ல எமரால்டு ஜெம்ஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. இத பாக்குறீங்களான்னு வேற வளையல கொடுத்தா அதுவும் வேணான்னுவா. இந்த வளையலுக்கு என்ன குறைன்னு கேட்டா, சொன்னா உனக்கு புரியாதுங்கிறா. இவனுக்கு கோவம் வருது ஹீரோவுக்கு. உன்னை திருப்தியே படுத்த முடியாதுன்னு இவன் கோவப்பட அவ கோவமா எந்திரிச்சு போறா. ஆண்கள் கோவப்படுவதும் அப்புறம் பொண்ணு பின்னாடியே சாரி சொல்லிட்டு அலையிறதும் சகஜம் தானே. அப்படித்தான் பின்னாடி திரியறான். என்ன கட்டிக்கிட்டதுக்கு உனக்கு 5 பைசா செலவு இல்ல, இவ்வளவு சிம்பிளா நம்ம கல்யாணம் பண்ணோம். நான் என்ன பெருசா கேட்டேன், ஒரு வளையல் தானே, அதுக்குள்ள இவ்வளவு சலிச்சுக்கிற அப்படிங்கிறா. எனக்கு வேண்டிய வளையல் ஆதார் கார்டு சென்டர்ல ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ கையில இருக்குது, அதே மாதிரி வளையல் வேணும், வேணா போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன ஐஸ் வேண்டி கிடைக்குதுன்னு நண்பரோட ஐஸை தூக்கி வீசி எறிகிறார். நண்பனா அண்ணனா, சரி பின்னாடி பாத்துக்கலாம். ஆதார் கார்டு சென்டர்ல ஒருத்தர் வேலை பார்க்கறான் போல, நம்ம ஹீரோவோட நண்பர். அவரை கூப்பிட்டு, உன் ஆதார் சென்டர்ல ஒரு பொண்ணு ரொம்ப பழமையான ஒரு வளையல போட்டுருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு வளையல உருவாக்கணும், அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு லீவு பத்தாததுக்கு அந்த பொண்ணுகிட்ட வளையல பத்தி பேசினா கோவம் வரும், என்னால முடியாதுங்கிறா. என்னடா இப்படி கவுத்தி விட்டியடா, உன்னை நம்பி வந்தோம்டா அப்படி இப்படின்னு 2 பேரும் கில்ட்டி ஃபீலிங்க நல்லா ஏத்தி விடுறாங்க. சரி, அந்த வளையலோட மாடல் தானே நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மாவோட புருஷன் இருக்கிறான், அரசியல்வாதி தான், ஒரு மீட்டிங்கை செட் பண்றேன், நீயே கேட்டு அந்த மாடலை தெரிஞ்சுக்க, ஓகே தானே அப்படின்னு சொல்ல பசங்களுக்கு சந்தோஷம். கொஞ்சம் அவங்க கிட்ட பொறுமையா பேசணுமா, அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பொறுமையா பேசணும், வா நான் பேசிக்கிறேன்னு கூட ஒருத்தர் கூட்டிட்டு வர. நீங்க தான் புருஷோபத்த நாயரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. வளையல பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பாரு போல அந்த ஆதார் கார்டு ஓனர். அந்த வளையல கலட்டவே முடியறது இல்ல, அவளும் கலட்ட விடுறது இல்ல. புதுசா கல்யாணம் பண்ணவங்க வேற. வளையல கண்ணா பின்னான்னு உடம்பு முழுக்க கீறுது. இங்க பாருங்கன்னு காயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காப்ல. அப்புறம் அந்த அம்மா வர வளையல பாக்குறது தான் வந்திருக்காங்க, எங்க காட்டு பாப்போம் அப்படின்னு சொன்னதும் இவங்களும் ஆர்வமா கவனிக்கிறாங்க. ஆனா வளையல்ல அரபிக் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு ஒருத்தர். சும்மா காட்டுமான்னு மறுபடியும் காட்ட சொல்ல இவன் உத்து கவனிக்கிறாங்க. அரபிக்ல ஏதோ அந்த வளையல்ல எழுதி இருக்குது போலங்க, தத்தீரத்துக்கள் அல்லத்தி ஜாஜா அல் அமீன் லா சகாஃபி. ஒரு டவுட்டும் இல்ல, அரபிக் தான் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு கோவம் வருது. இது அரபிக் இல்லங்கிற அவ, இல்ல 100% சொல்ல முடியும் இது அரபிக் தாங்கிறாரு வந்தவர். இல்ல இதுல எழுதியிருக்கிற எழுத்துக்கள் சான்ஸ்கிரிட் எழுத்துக்கள். என் பாட்டிமா தான் சாகர தருவாயில மரண படுக்கையில இருக்கும்போது எனக்கு கொடுத்த வளையல் இது அப்படிங்கிற அவ. ஏய் அரபிக் தாமா, நல்லா பாக்குறேன் கொண்டா அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. வளையல பாக்குறதுக்கு கைய பிடிச்சதுக்கே புலின்னு ஒரு அற விட்டா. ஒரே ஆமணமா போயிடுச்சு இவருக்கு. புருஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சாரி கேக்குறாப்ல. சம்பந்தம் இல்லாம யாராவது தொட்டா பயங்கரமா கோவப்படுவா, கல்யாணத்துல இருந்து நான் நோட் பண்ணிருக்கேங்கிறாப்ல. சரி விடுங்க, யாரா இருந்தாலும் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, பரவாயில்ல அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. அடி வாங்கினார் அவரு, பரவாயில்லன்னு சொல்றது இவன். சரி ஒரு போட்டோ கிடைக்குமா, அதே மாதிரி ஒரு மாடலை நாங்க கடையில கொடுத்து செய்ய சொல்லுவோம் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அதுவா, இனி அவகிட்ட வளையல பத்தி பேச முடியுமான்னு தெரியல, பாக்குறேன் அப்படிங்கிறாப்ல. சரிப்பா அரபிக்ல ஏதோ படிச்சே, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கும் அர்த்தம் எல்லாம் தெரியாது, அர்த்தம் தெரியாதுங்கிறாப்ல. அந்த வளையல நீங்களும் கலட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கலட்ட முடியலங்கிறீங்க. ஒரு கால் அந்த அரபிக்ல எழுதியிருக்கிறது வளையலை கலட்டுவது எப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவருக்கும் வளையல் போட்டிருக்கிறது புருஷனுக்கு பிடிக்கல, அதனால கலட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்குமோன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. இல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால படிச்சு பார்த்து அர்த்தம் சொல்ல முடியுங்கிறாப்ல. சரி அவனை கூட்டிட்டு போற நாள் இங்க வாங்க, மீனிங்கையும் தெரிஞ்சுப்போம், கூடவே உங்களுக்கு நான் போட்டோவை எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் 2 பேரும் கிளம்புறாங்க. வெளியில வந்ததும் இவ்வளவு அழகான பொண்ணு கிட்ட அழகான கைகளால ஒரு அடி வாங்கினதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாரு அந்த போலீஸ். அப்புறம் நம்ம புருஷோத்தமை, அதான் ஆதார் கார்டோட புருஷன், யாருக்கோ தன் நண்பருக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு இதை கொஞ்சம் பாடுறா அப்படிங்கிறாப்ல. அவன் இந்த பழமையான பொருட்களை பத்தி எல்லாம் ஓரளவு தெரியும் போல, பார்த்தா பக்கா ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு நம்மால சோப்பு தண்ணியை போட்டு அதை உருகுறதுக்கு முயற்சி பண்றான், உருக முடியல. இவளும் வலிக்குதுங்கன்னு கத்துறா. அந்த போலீஸ்காரங்க ஏதாவது போய் சொல்லிருப்பாங்க, நம்பாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க மட்டுமா போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலட்ட பாக்குறாரு. வலிக்குதுங்க போங்கன்னு தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறா. அந்த பக்கம் பார்த்தா, டே இந்த மாதிரி கலட்ட முடியலன்னு போன்ல சொல்லும்போது, இங்க பாரு பக்கா ஆன்டிக் பீஸ் ஒரிஜினலா மட்டும் இருந்துச்சு, பல கோடி தேரும், வளையல எடுத்துட்டு எப்படியா வந்து சேரு, ஒரு வளையல உருக தெரியல அப்படின்ட்டாங்க. அடுத்து பாருங்க, பொண்டாட்டியோட கையில அந்த வளையல மறைச்சாப்ல ஒரு கர்ச்சீஃப் வச்சு கட்டிட்டு
ஒரு மெக்கானிக்கல் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறான். அந்த மெக்கானிக்கல் ஷாப்ல வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு பயம் அதிகமாகுது. விட்டா கையை வெட்டி எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. வளையல கூட்டு வர சொன்னா, வளையல எடுத்து வர சொன்னா பொண்டாட்டிய கூட்டு வர அப்படின்னு கேட்க, டேய் கழட்ட முடியலடா, நீ தான் அசால்ட்டா கழட்டுவேன்னு சொன்னேல, கலட்டுங்கிறாப்ல. வளையலையும் காட்டுறாரு. அந்த அம்மா கையில கூட கொஞ்சம் காயம் இருக்குது பாருங்க. வளையல கலட்டுற முயற்சியில ஏற்பட்ட காயமாக இருக்கலாம். ஓனர் அந்த வளையல பார்த்துட்டு கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒரு சைகை காட்டுறாரு. அப்புறம் அந்த பொண்ணை கையோட கூட்டு போறாரு. புருஷனை வராதன்னு சொல்லி வெளியிலேயே நிப்பாட்டிட்டு பெரியவர் உள்ள கூட்டு போறாரு. கேன் பண்ணி பாக்குறாப்ல. வெளியில இருக்கிற புருஷனுக்குமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. நண்பனை ஒரு முறை முறைக்கிறார். கேன் பண்ணவர் மூஞ்சி அப்படியே பிரகாசமாகுது. ரொம்ப சந்தோஷமா வெளியில வராரு சிரிச்சுக்கிட்டே. அங்கிருந்து யாருக்கோ போன போடுறாரு. எந்த சந்தேகமும் வேண்டாம், 603 கேரட் சுத்தம் கொண்ட ப்ளூ எமரால்டு பதித்த அற்புதமான வளையல் அப்படிங்கிறார். உடனே புருஷங்கார பாருங்க சேர்ல அப்படி கெத்து காட்டி உட்கார்றாரு. பிரைஸ் எல்லாம் குறைக்க முடியாது, கரெக்டான ரேட்டை பேசி முடிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அதே சமயம் கால் பண்ணி சொன்னதுமே ஒரு பெரிய கூட்டம் இந்த பக்கம் வருது. கால்ல அந்த பக்கத்துல இருந்தவங்க தான் வராங்க போல. வர்றவங்க ஒவ்வொருத்தனும் ஒரு அடிக்கு தாடி வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த தாடி கேங்கு கையில ஒரு பெட்டியோட வேற வருது. இந்த அம்மா பயந்து போய் புருஷன் முன்னாடி நிக்குது. இது எவ்வளவு வேல்யூ பெறும்னு நம்ம பலக்கு தெரியாது. வந்தவரு 3 கோடின்னு சொன்னதும் மிரண்டு போறான். ஒத்த வளையலும் 3 கோடியா அப்படின்னு. 50 லட்சம் அட்வான்ஸா கொடுக்கறோம்னு பெட்டியில ஒரு 50 லட்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, யோசிச்சு முடிவெடுத்து சொல்லுங்கிறாப்ல. இல்ல இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொடுத்தா 5 கோடி கொடு வாங்கிக்கிறேன்னு பேசுறாரு அவரு. நெகோசியேஷன். அப்பயும் ஓகே இந்த அட்வான்ஸ்னு 50 லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. அப்புறம் கைய பிடிச்சு அந்த வளையலையே கவனிக்கிறான். 5 கோடிங்கிறது வளையலுக்கா இல்ல அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுறான். அந்த அம்மா கைய பிடிங்கிச்சு. 3 நாளா வளையல கொடுக்குறோம்ப்பா, அவசரப்படாத அப்படிங்கிறாரு புருஷன். ஆனா இந்த வளையல் அப்படியே எனக்கு கிடைக்கணும், சிந்தாம செதறாம டேமேஜ் ஆகாம ஒரு ஸ்கிராட்ச் கூட விழுகாம சுத்தபத்தமா வளையல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றாரு. புரியுதான்னு ஒரு முறை முறைக்கிறாரு வேற. அடுத்து பொண்டாட்டியை பாதுகாக்கிறதுக்கா பொண்டாட்டியோட கையில இருக்கிற அந்த வளையல பாதுகாக்கிறதுக்கான்னு தெரியல ஒரு டீமை போட்டு ஆதார் கார்டு சென்டருக்கு எதுக்க ஒரு ரூம் போட்டு அவங்கள தங்கையும் வச்சிருக்கிறார். அவ எங்க போறா, யார பாக்குறா எல்லாமே எனக்கு தெரியணும், அவ கூட பாதுகாப்பாவே இருக்கணும் அப்படின்னு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிஸை செட் பண்ணிட்டாப்ல. அந்த பக்கம் ஜீப்ல கையில ஏகப்பட்ட மாலைகளை போட்டுக்கிட்டு லேண்ட் ரோவர் காஸ்ட்லியான கார் எடுத்துக்கிட்டு ஒரு அரபிக் பெரியவர் வராரு. இவர் வெள்ளை தாடி வச்சிருக்கிறாப்ல. வா ஆள் வந்துட்டாரு அப்படின்னு கூப்பிடும்போது கண்டவங்கிட்ட எல்லாம் என் கையை நீட்ட முடியாது, இந்த வளையல் பாசமா என் பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லும்போது உன் பாட்டிக்கு ஒரு குத்து உனக்கு ஒரு குத்து வாடி அப்படின்னு சத்தம் போறாரு. ரொம்ப பண்ற அப்படின்றார். இவளும் கோவமா வேண்டா வெறுப்பா தான் வர. வளையல பார்த்ததும் அந்த பெரியவர் சிரிக்கிறாப்ல. அப்புறம் ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்னு வச்சிருக்காப்ல. அதுல ரொம்ப கூர்மையா அந்த வளையல சுத்தி சுத்தி பாக்குறார். அரபிக்ல என்ன எழுதி இருக்கு அதோட அர்த்தத்தை சொல்றதுக்காக நம்ம போலீஸ் பசங்க கூட்டு வந்ததுதான் போல தெரியுது. அவர் அதை படிச்சு பாக்குறார். அப்புறம் ஒரு பேனாவை எடுத்து அதுல என்ன எழுதி இருக்குங்கிறத எழுதுறார் போல தெரியுது. தகதீர் அல்லது இன்ஜாலசி சம்திங் ஏதோ எழுதி இருக்குது. லிலலாம் சஹீர் அபாசின் பிராஸ் அவ்வளு ரைடு பலாயி ஃபி திரபில் பஷாரியா மின்ஹா அல் சுல்தான் முகாஃபிலா ஜாதில்லா மகாபா அப்படின்னு எழுதிருக்குதான். எப்ப அதாவது புரியுதா? எனக்கும் புரியல. இப்ப அந்த பெரியவர் விளக்கம் சொல்லட்டுமேனு நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அங்க மித்தவங்க காத்துட்டு இருக்கிறாப்ல. இதோட அர்த்தம் என்னன்னா வானத்தை கிழிச்சுக்கிட்டு பறக்கிற முதல் மனிதன் அப்பாஸ் இபின் ஃபிர்னாஸ் அவரோட பேரு போல. அவருக்கு சுல்தான் கிட்ட இருந்து இந்த பரிசு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அதுல எழுதிருக்குதான். இதுதான் அர்த்தமா. அப்பாஸ்னா 9வது நூற்றாண்டுல ஸ்பெயின்ல இருந்த ஒரு அற்புத கண்டுபிடிப்பாளர், மகா புத்திசாலி. 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தவருக்கு சுல்தான் கிட்ட இருந்து பரிசாக கொடுக்கப்பட்ட வளையலது அப்படின்னு எடுத்து சொல்றார். மேபி வானத்துல பறப்பது எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரோ என்னவோ தெரியல. 9ஆம் நூற்றாண்டுனா நாம 20ஆம் நூற்றாண்டுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பழமையான வளையலான்னு கேட்க ஆமாங்கிறாரு, இருக்கலாங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வளையலுக்கு ஒரு விலையே பிக்ஸ் பண்ண முடியாது. வளையல வச்சிருக்கிறவன் சொல்றதான் விலை, அவன் வாயில இருந்து வர்றதான் விலை. அத்தனை 1000 வருஷம் பழமையான வளையல் இது அப்படிங்கிறாப்ல. ஆனா இந்த வளையல் எப்படி உன் பொண்டாட்டி கைக்கு வந்தது அப்படின்னு கேட்கிறார். இவளுக்கு இவங்களோட பாட்டிமா கொடுத்தது, பாட்டிமாவுக்கு பாட்டிமாவோட பாட்டிமா கொடுத்தது. இப்படி பரம்பரை பரம்பரையா வளையல் வந்திருக்கிறதா அவர் சொல்றார். ஆனா இந்த அம்மா ஒரு மாதிரி திணறிக்கிட்டே ஆமாங்குது. மேபி பொய்யா கூட இருக்கலாம், இல்ல ஏதோ இடிக்குது, எனக்கு என்னமோ எதுவும் சரிப்படுறாப்ல தெரியல அப்படிங்கிறாப்ல அந்த பெரியவர். அது நமக்கு தேவையில்லாத விஷயம், இந்தாங்க பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புற வழிய பாருங்க அப்படின்றாரு கூட வந்த அந்த போலீஸ்கார நண்பர். இப்ப மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோ காத்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக? ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறதுக்காக. பின்னாடியே புருஷங்கார ஓடுறான், காசு கொடுக்கறதுக்கு வரான் போல. அவர் வேணாங்கிறாரு. அதை ரிமூவ் பண்ண முடியுமா, கையில இருந்து எடுக்க முடியுமான்னு கேட்க அவர் ஏதோ அரபிக்ல சொல்லிட்டு போறாப்ல. பல ரகசியங்கள் அந்த வளையல்ல புதைஞ்சு கிடக்குது, அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டாப்ல போல. இந்த பக்கம் அந்த வளையல விதவிதமா நம்ம பையன் போட்டோ எடுத்துக்கிறான், நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துக்கிறான். ஆனா புருஷங்கார முறைக்கிறாப்ல. போட்டோக்கு போஸ் கொடுக்கறது தப்பு இல்லையே, எதுக்கு முறைக்கிறான்? டப்புன்னு போனை புடுங்கினவரு, போட்டோ நல்லா தான் எடுத்துருக்கீங்க, அழகா எடுத்துருக்கீங்க, ஆனா இன்னொருத்தவங்க பொருளை போட்டோ எடுக்கும்போது அவங்களோட பர்மிஷனை கேட்கணும்னு உங்களுக்கு நாகரிகம் தெரியாதா அப்படிங்கிறாப்ல. செக்ஷன் 378 படி அது தப்புங்கிறாரு. அடுத்த நொடி போனை கீழே போட்டு நொறுக்கி தள்ளிட்டாரு அந்த போனை. ஏன்னா இவ்வளவு விலைமதிப்பில்லாத ஒரு பொருளா இருக்கிறப்போ அதை போட்டோல வச்சுக்க கூட தப்பு நினைக்கிறாரோ என்னவோ. உடஞ்சு போன போனை
போனை எடுக்க போனா அதையும் காலால எட்டி உதைக்கிறார். யாரா இருந்தாலும் காண்டாகும்ல, சட்டைய பிடிச்சிட்டா நம்ம ஹீரோ. ஏண்டா உனக்கு புரியலையா? இவ்வளவு கோடி பெரும்பான்மை கொண்ட ஒரு பொருளை போட்டோ எடுத்தா டூப்ளிகேட் உருவாயிடும் தெரியாது, நான் எப்படா ஒத்துப்பேன்னு சொல்லி கைய முறுக்கி ஓங்கி ஒரு எத்து எவ்வளவு தூரம் போய் விழுந்து உடைக்கிறாருன்னு பாருங்க. டேபிளே நொறுங்கி போச்சு. ஆனா இவர் போலீஸ்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான். என்னடா ஓவரா பண்ற, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு துப்பாக்கி நிட்டுறாரு. கூட வந்த நண்பர் தான் வேண்டாம் அவசரப்படாதுன்னு துப்பாக்கி போடுங்கிறாப்ல. நீ மட்டும் ஒரு சாதாரண சிவிலியனா இல்லாம இருந்திருந்தா நடக்கிறதே வேறன்னு பேசும்போது, டேய் போலீஸ் நாயே, கையில துப்பாக்கி இருக்கலாம், ஆனா சுடுற உரிமை உனக்கு கிடையாது, அதை வச்சுட்டு என்னெல்லாம் மிரட்டாத அப்படிங்கிறாரு அவரு. வெளியில கிளம்புங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படிங்கிறாப்ல. இல்ல நீ யார் நினைச்சிட்டு இருக்கிற? இப்ப வர அந்த வளையல் மாதிரி ஒரு வளையல ரெடி பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் செஞ்சேன். ஆனா நீ என் தன்மானத்தை தட்டி தூக்கிட்ட. இனிமே எனக்கு அந்த வளையல் தான் வேணும், தூக்குவேங்கிறாப்ல. முடிஞ்சா தூக்கி பாறா அப்படின்னு அவர் வேற சவால் விடுறாரு. அடுத்து பொண்டாட்டி கிட்ட நடந்த மேட்டரை சொல்ல, அவளோ இங்க பாருங்க எனக்கு அந்த வளையல் எல்லாம் வேண்டாம், அரபிக்ல ஏதோ எழுதிருக்குன்னு சொன்னீங்க, அப்போ அரபிக்ல எழுதி அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை பண்ணி கொடுங்க, அது எனக்கு போதும், அந்த வளையலுக்கு நான் ஆசைப்படலன்னு சொல்ல, அதே வளையலையே நான் வாங்கி கொடுக்குறேங்கிறாரு இவரு. ஏன்னா அந்த வளையலே அவங்களுக்கு சொந்தம் இல்ல, அரபிக் மொழியில எழுதியிருக்கிற ஒரு தங்க வளையல் எப்படி அந்த பொண்ணு கைக்கு வந்துச்சு, திருடப்பட்டதாக இருக்கலாம்னு யோசிக்கிறார். அடுத்து இவங்க ஒவ்வொரு ஜுவல்லரி கடையா போய் வளையல கலட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் அவங்களால கலட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஜுவல்லரி கடையை விட்டு வெளியில வரும்போது நம்மால கார்ல பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறவன் என்ன பார்வை பாக்குறான் பாருங்க, குறுகுறுன்னு பாக்குறான் நம்ம ஹீரோ. அந்த பாட்டிமா எந்த பாட்டிமா நகையை கொடுத்துச்சோ அந்த பாட்டிமாவோட வீட்டுக்கே போய் அந்த வளையலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டிமாவும் அவங்க வளையல போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அந்த வளையலை யாருக்கிட்டையுமே கொடுக்கலையா, தான் சாகர தருவாயில தான் பேத்திக்கு அதை கொடுத்ததா எடுத்து சொல்றாங்க. அந்த வளையலை எப்படி கழட்டுறதுன்னு ஏதாவது ஐடியா இருக்குதான்னு கேட்கும்போது, அவ்வளவு ஈஸியா கழட்ட முடியாது, அவ்வளவு கஷ்டம், அதை தாண்டி அந்த வளையலை கழட்டோம்னா யமனே நேர்ல வந்தா தான் முடியுங்கிறாரு அங்க இருக்கிற பெரியவர். அப்பதான் கூட இருக்கிற அந்த நண்பர் ஒண்ணு கவனிக்கிறார். அந்த பாட்டிமாவோட பழைய போட்டோ உத்து அந்த போட்டோவை கவனிக்கிறார். நீங்க போலீஸ்ல என்ன டிபார்ட்மெண்ட் தெரியல, வந்தீங்க விசாரிச்சீங்க, இதுக்கு மேல தேக்க வேண்டாம் கிளம்புங்கிறாப்ல அந்த பெரியவர். நாங்களும் நிறைய போலீஸ் கேஸ் கோர்ட் எல்லாம் பார்த்தவங்க தான் அப்படிங்கிறாரு பெரியவர். சரி அப்ப பாட்டி பேத்திக்கு கொடுத்ததான்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் நாளை பண்ண மாத்தி சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் விசாரிக்கிறார். மறுபடியும் நாங்க திரும்ப வருவோம், அப்ப இதே மாதிரி வார்த்தை மாத்தாம சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் அம்மா தான் பொண்ணுக்கு போனை போட்டு முதவும் புருஷன் வந்தா அந்த வளையல பத்தி விசாரிச்சுட்டு போனா, பின்னாடியே 2 போலீஸ் வந்துச்சு அந்த வளையல பத்தி விசாரிச்சுட்டு போச்சு. இல்ல பாட்டிமா கொடுத்ததா தான் நான் சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. அந்த வளையலை எப்படி கலட்டுறதுன்னு நீ கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க, அதான் உனக்கு நல்லதுங்குது அந்த அம்மா. அப்புறம் இவங்க தீர விசாரிக்கும் போது அந்த பொண்ணு கையில அந்த வளையல், அவ வடகரைக்கு ஏதோ படிக்க போயிருக்கிறா போல, அது வர அவகிட்ட அந்த வளையல் இல்ல. வடகரைக்கு படிக்க போனவ திரும்ப வரும்போது வளையலோட வந்திருக்கிறா. அப்ப இருந்து இப்ப கல்யாணம் வரைக்கும் அந்த வளையல் அவ கையில தான் இருக்குது, கலட்டவும் முடியல. சோ வடகரையில அந்த வளையலை பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான் அன்னைக்கு ராத்திரி சத்தமே இல்லாம இவன் வண்டியை தள்ளிட்டு வெளியில போயிருக்கான். அதே மாதிரி வந்த கோஸ்டிங்க இவனை போடுறதுக்கு தான் வந்திருக்கிறது போல. இவன் இல்லாம வேற ஒருத்தர் படுத்திருக்க அவரை போட முயற்சி பண்ணிருக்கானுங்க. வந்தவங்க என்ன கொல்ல வந்தவங்க தெரியாதனமா உங்க காலை வெட்டிட்டதா நம்ம ஹீரோ எடுத்து சொல்றாப்ல. கூடவே அந்த ஆதார் சென்டரோட ஓனரும் இருக்கிறாப்ல. அவரு அந்த பொண்ணுக்கு ஷவர்மாவா வாங்கி கொடுத்தேன், எத்தனை ஜூஸ் வாங்கி கொடுத்திருப்பேன், கல்யாணம்னு வரும்போது என்ன கழட்டி விட்டுட்டு எவனையோ கட்டிக்கிட்டா அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. அந்த ஆதார் கார்டு ஓனரு அந்த வளையல பார்த்த யாரோ ஒருத்தர் வயசானவங்க அது தன்னோடது அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. யாருப்பா அது அப்படின்னு விசாரிக்க, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்பா, என்னைக்கோ யாரோ வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, அப்படித்தான் தெரியுங்கிறாரு அவரு போதையில. இந்த பக்கம் புருஷனும் ஃப்ரெண்டு உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடியே 2 வண்டி வருது. யாருன்னு பார்த்தா நம்ம தாடிக்கார கேங்கு தான். வந்தவங்க ஃப்ரெண்டை பிடிக்கிறானுங்க. வேற யாரும் நினைச்சேன், லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சத்தம் போட்டு லைட் ஆஃப் பண்ண சொல்றாரு. அப்புறம் தான் வந்தவங்க தாடிக்காரங்கன்னு தெரியுது. அந்த வளையல சேதாரம் இல்லாம கலட்டி உங்ககிட்ட கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, ஆனா என்னால கலட்ட முடியலையே அப்படிங்கிறான் புருஷன். சரி விடு, அந்த வளையல எப்படி கலட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட வந்தவன கதவை திறக்க சொல்ல, பார்த்தா பொண்டாட்டிய இவங்க வண்டியில கூட்டு வந்திருக்காங்க. அவர் கையில ஒரு பெரிய கத்தி எடுக்கிறார். கைய வெட்டி வளையல எடுக்கணும்னு நினைக்கிறார் போல. ஓம் பொருள் ஓங்கிட்ட கேட்காம எப்படி எடுக்கிறது, அதான் ஓம் முன்னாடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வீச வர நம்மால குறுக்க போய் கைய பிடிக்கிறான். 3 நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஆளு வாக்கு கொடுக்குறாங்க. தரலன்னா என்ன பண்ணட்டும்னு கேக்குறாரு. நம்பிக்கை வைங்கிறான் இவன். சரி 3 நாள்ல அந்த பொருள் என் கைக்கு வரணும், இல்ல உன் பொண்டாட்டி கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போறாப்ல. இவனும் வளையல் செய்யற இடத்துக்கே இவளை கூட்டிட்டு போய் அந்த வளையல அவுக்கிறதுக்கு முயற்சி பண்றார். லைட்டா நெருப்ப சூடு பண்ணி கழட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல சூடெல்லாம் பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து இவங்க நோ சொல்ல கிளம்பிடுறாங்க. அடுத்து இன்னொருத்தவர்கிட்ட அவராலையும் கழட்ட முடியல. பல பேர் முடியாதுன்னு கையை விரிச்சிடுறாங்க. மார்க்கெட் பக்கம் அந்த ஆதார் கார்டு யாரு கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ ஏதோ பிரச்சனை பண்றா. அன்னைக்கும் இதே மாதிரி தான் யாரையோ கத்திக்கிட்டு இருந்தா, ஒரு கை பார்க்கணுங்கிறாங்க நம்ம ஹீரோயின். வேண்டாண்டி பப்ளிக் பிளேஸ் டி வேண்டாண்டி சொன்னா, அன்னைக்கு பப்ளிக்ல வச்சு தான் என்ன திட்டினா, பதிலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. பார்த்தா ஒரு முஸ்லீம் லேடி அன்னைக்கு ஆதார் கார்டு சென்டருக்கு வந்து பிரச்சனை பண்ணது இவங்க தான் போல. இந்த வளையல் தன்னோடதுன்னு இதுக்காகத்தான் இவ பின்னாடியே தெரியறதாவும் அந்த அம்மா கிளைம் பண்றாங்க. வளையல்ல அரபிக்ல ஏதோ எழுதி இருக்குது. அரபிக்னா முஸ்லீம்களுக்கு சம்பந்தப்பட்ட மொழி. இப்ப கிளைம் பண்றவங்க என்னோடதுன்றாங்க. அவங்க ஒரு முஸ்லீம். மேபி
அவர்களோட வளையலா கூட இருக்கலான்னு போலீஸ் மூளை யோசிக்குது. சும்மா அப்படியே கத்திக்கிட்டு இருந்தா நான் போலீஸை கூப்பிடுவேன்னு அந்த அம்மா சொல்ல, ஆதார் கார்டு சொல்ல, கூப்பிடு போலீஸ, நானும் தான் போலீஸை கூப்பிடுறேங்கிறாங்க அந்த அம்மா. என்ன பிரச்சனை, நான் தான் போலீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறார். எதுக்கு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு, எல்லாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் கிளம்புங்கன்னு கூட்டத்தை கலைச்சு விட்டார். வாமா, அந்த வளையல உங்களோட தானா, உண்மையை சொல்லுங்கன்னு அந்த அம்மா கிட்ட இவன் தனியா விசாரிக்கிறான். ப்ரூஃப் இருக்கான்லாம் கேட்பான் போல. அப்படியே பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். அரபு நாட்டை ஒண்ணா காட்டுறாங்க. அரபிய தெருக்கல்ல சைக்கிள்ல ஒருத்தவர் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு செஃப் போல, சமைக்கிறவர் போல ஒரு பெரிய வீட்டுல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கிற இவரோட பிரியாணி டேஸ்ட் ஊர் உலகமெல்லாம் கேள்விப்பட்டது பிரசித்தம். ஆனா இப்ப சாப்பிட போறவர் ஒரு அரபிக்காரர். அவருக்கு அவரோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல நீ பிரியாணி பண்ணி கொடுக்கலன்னா, அவருக்கு இந்த பிரியாணி பிடிக்கலன்னா ஏன் வேலை போயிடும். உன் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இங்க கூட்டு வந்திருக்கிறேன், என் வேலையை காப்பாத்து அப்படிங்கிறாரு ஒருத்தர். நான் பிரியாணியை தம் போட்டு வரேன்ட்டு போறாப்ல. ஒரு பெரிய அரபி ஒருத்தர் வராருங்க. ஆளை பார்த்தா செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூட வரதெல்லாம் பார்த்தா மன்னர் பரம்பரை போல தெரியுது. மன்னரை கொண்டாடுவதற்காக ஆட்டம் பாட்டம், அப்புறம் கத்திய வச்ச ஆட்டம், சைட்ல பிரியாணி வேற ரெடி ஆயிட்டு இருக்குது. ஃபைல்ஸை வேற அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்குன்னு மொத்தத்தையும் தூக்கி வீசி எறிகிறாரு. டென்ஷனா இருக்கிறாப்ல. இந்த ஆட்டத்தை தாண்டி, இந்த கத்தி சண்டையை தாண்டி அவர் சமைக்கிற விதம் அவருக்கு பிடிச்சு போச்சு. சமையலை தான் அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். சமையல் செய்யற விதம் அருமை. இப்ப சமையலை டேஸ்ட் பார்க்கணும். விதவிதமா சமையல் வந்திருக்குது. கான்டினென்டல் அது இதுன்னு நிறைய செஃப்ங்க இங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பிரியாணியை டேஸ்ட் பண்ணணுங்கிறாரு அவர். பிரியாணினா நானே சர்வ் பண்றேன்னு சமைச்ச நம்மால அவரே பிரியாணியை கொண்டு போய் சர்வ் பண்றாரு. அழகா எடுத்து வைக்கிறாப்ல. ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட போகும்போது, இல்ல பிரியாணி ஸ்பூன்ல சாப்பிட்டா நல்லா இருக்காது, கையில ரைஸ பிசைஞ்சு கையால சாப்பிடும் போது தான் நல்லா இருக்குங்கிறாப்ல. சரின்னு ஸ்பூனை கீழே போட்டு அவர் சொன்னாப்லயே கையில பீஸ கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம்னு பிசைஞ்சு மசாலாவோட எடுத்து அப்படியே வாயில வைக்கிறாருங்க. ஐயோ, இப்ப எனக்கே பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குதே. வாய் சாப்பிட்டதுமே அவருக்கு அவரோட அம்மாவோட அந்த பழைய சமையல் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல. அந்த நொடி தாய்மையை நினைச்சு பாக்குறார். மெய் மறந்து போறார். அந்த ஒத்தவாய் பிரியாணியில மெய் மறந்து போறார். ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு அவருக்கு. கையில இருந்த சுருட்டை கூட கீழே போட்டாப்ல. விழுந்தது கூட அவருக்கு தெரியல போல. கண்ணு கலங்கிடுச்சு. பார்வையாலேயே இந்த மாதிரி பிரியாணி கொடுத்துறதுக்கு பாராட்டுறார். அதை புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்றாரு இவர். கட்டி அணைச்சுக்கிறாப்ல. சமயக்காரன் தானே அப்படின்லாம் பார்க்கல. சமையலும் ஒரு கலை, அவனும் ஒரு கலைஞனா பார்த்து கட்டி பிடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த வளையல பரிசாவும் கொடுத்திருக்கிறாப்ல. இப்படித்தான் அந்த சுல்தான் கிட்ட இருந்து, சுல்தான் பரம்பரையில வந்த கடைசி சுல்தானா இருக்கலாம், அவர்கிட்ட இருந்து சமயக்காரரான இவருக்கு அந்த வளையல் பரிசாக கிடைத்திருக்கிறது. வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் எல்லா பேரும் வளையல கேட்டாலும் என் பொண்டாட்டிக்கு தான் வளையல போட்டு விடுவேன்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டு ஆட்டம் போட்டு ரொம்ப அழகா அந்த வளையல தன் மனைவிக்கு அவர் போட்டு விடுற இந்த முதிர்ந்த காதல், இதுவும் பாக்குறதுக்கு அழகாகத்தான் இருக்கிறது. கொற்ற மலையில கொடைய பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா மலையில நினையாம போறதும் அழகான முதிர்ந்த காதலே. வீட்டுல திடீர்னு இவங்க வீட்டுல பவர் கட்டு. அப்பான ஒரு சத்தம். இருட்டுல வீட்டோட கண்ணாடி எல்லாம் நொறுங்குது. வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் அலறாங்க. அடுத்து நெருப்பு வேற எங்கேயோ பத்தி எரியுது. என்னடான்னு பார்த்தா அவங்க பொண்ணை எவனோ முட்டை வைக்கிறான். பொண்டாட்டிய ஏதோ வச்சு அடிக்கிறான். டேன்னு கத்திக்கிட்டு சமையல்காரர் வேகமா கீழே இறங்கி வரார். அந்த பொண்ணை வச்சு நங்குன்னு இடிச்சதுல டேபிளே நொறுங்கி போச்சு. அப்பா வேகமா மேல இருந்து கீழே இறங்கி வரார். இவங்க கொள்ளடிக்க வந்தவங்க போல. பொண்டாட்டியோட காதல இருக்கிற அந்த தோடு அவனுக்கு பிடிச்சு போய் தோட அத்து எறிகிறான். இவர் வந்து அவனை அடிக்க வர பயபுள்ள எஸ்கேப்புங்க. இவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு மொத்தத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். முதல் லேடிஸை சேஃப்டி பண்ணணும்னு லேடிஸ்ல ஒரு ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்துறாரு அப்பா. அப்புறம் தான் தப்பிச்சு ஓடுறவனை விரட்டி போறார். விரட்டி வந்தவரை அங்க இருந்த இரும்பு கிரில்லாலேயே அடி. அப்புறம் அதையும் தாண்டி வெளியில வந்தா எல்லாம் பத்தி எரியுது. அத்தோட அவங்க நிக்கல. இந்த லேடிஸ் இருந்த அந்த ரூம்லயுமே நெருப்ப பத்த வச்சுட்டு ஓடுறானுங்க. இவரு விரட்டிக்கிட்டே பின்னாடி போறாப்ல. காட்டுக்குள்ள நெருப்புனா இங்க ரூமுக்குள்ளேயும் நெருப்பு. அவ்வளவுதாங்க. அந்த சம்பவம் நடந்து அடுத்து 3 வருஷம் ஆயி போச்சான். காணாம போட நகைகளை மீட்டு கொடுக்க சொல்லி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அலைச்சல்ல கேஸ் நடக்கிறதுனால இவர் மறுபடியும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க முடியதில்ல. இவங்க லோக்கல்ல பண்ணிக்கிட்டு இருந்த பிசினஸும் இதனால கெட்டு போச்சு. எல்லாம் போச்சுன்னு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க பாவம். அப்ப நீங்க இருக்கிற இந்த வீடுன்னு கேட்க வாடகை வீடா, சொந்த வீடும் போயிடுச்சான். இப்படி காணாம போன அந்த வளையல் அடுத்து கடைசியா நான் பார்த்தது அந்த ஆதார் கார்டோட கையில தான் அப்படிங்கிறாங்க. அந்த தங்க வளையலோட இன்னும் நிறைய, அதை விட நிறைய பவுண்ட் இருக்கிற தங்கங்களும் சேர்ந்து தான் போச்சு. ஆனா இந்த வளையல் என் புருஷன் என் மேல வச்சிருந்த காதலோட அடையாளம். அதனாலதான் அதை இழக்கிறதுக்கு விருப்பப்படலைன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த செஃப் வராப்ல. சுல்தான்கிட்ட இருந்து பரிசா, தன் சமையல் கலைக்கு பரிசா அந்த வளையலை வாங்கினவர் வரார். ஓனர் வரார். அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல திருடிட்டு போனாங்கல்ல, கரெக்டா அப்ப போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்படி போலீஸுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டையப்போ ஒரு கொள்ளக்காரனை போட்டு இவர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்தர் கைய வைக்க யாரு என்னன்னு பார்க்காம போலீர்னு ஒரு அற விட்டாருங்க. அரைஞ்ச பிறகுதான் அது போலீஸ்னே தெரிய வந்தது. போலீஸ் மேலையாடா கைய வைக்கிறேன்னு அரைன்னு அரைஞ்சு அவரை இழுத்துட்டு போறாப்ல. என் வீட்டை எரிக்கிறவங்களை விட்டுவிட்டு
என்ன ஏண்டா பிடிக்கிற அப்படின்னு இவர் கழுத்தை பிடிச்சா வண்டிக்குள்ள போன வண்டிக்குள்ள தள்ளி விட்டார். அப்படி தள்ளி விட்டது நம்ம ஹீரோ தான். வந்தவரு போலின்னு ஒரு அரவுறாப்ல, அடுத்து ஒரு எத்து, எனக்கு எல்லாம் போனதுக்கு காரணம் நீதான் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோவை. அந்த அம்மா தான் பொறுமை, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க. உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்காம அன்னைக்கு எல்லாத்தையும் எரிச்சவங்க, கொள்ளையடிக்க வந்தவங்கல்ல இவரும் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு இவர் அடிச்சது, வண்டியில பிடிச்சு தள்ளினது, இதுவும் ஒரு வகையில இவங்க இப்படி ஒடிஞ்சு போய் இருக்கிறதுக்கு காரணமேன்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வாங்கின அடிக்கோ மிதிக்கோ பதிலுக்கு எதுவும் செய்யாம அமைதியா திரும்ப போறார். அன்னைக்கு பிடிச்சிட்டு போன ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு போலீஸ் பொலன்னு பொலக்குது. திருடங்கள அடி வாங்கினாங்க, அவங்களோட ஒரு ஆளா ஓனரும் அடி வாங்கினார். போலீஸ் மேலடா கைய வைப்பீங்கன்னு போட்டு அநியாயத்துக்கு அடிச்சிருக்கிறான் அன்னைக்கு நம்ம ஹீரோ தான். அதையெல்லாம் நினைச்சு பார்த்து இவனுக்கு இப்ப வருத்தமா இருக்குது. எல்லாரும் வருத்தத்திலேயே சுத்தி திரியிறாங்க. அவர்கிட்ட பார்த்து சாரி சொல்லணும் பேசணும்னு நம்ம பயம் முயற்சி பண்றான். ஆனா அவர் கோவத்தோடயே திரியிறார். நம்ம பயம் விடுறதா தெரியல. அந்த பாதிக்கப்பட்டவரோட நண்பர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவரை பத்தி சொல்லுங்கன்னு விசாரிக்கிறேன். ஏன்னா அவர் பேச மாட்டேங்கிறாப்ல. சோ சுத்தி இருக்கிற நண்பர்கிட்ட விசாரிச்சாதான் ஏதாவது தெரிய வரும். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவர் நல்ல வசதியா இருந்தாராம், டிரைவர் எல்லாம் வச்சிருந்தாராம். ஊருக்கு வந்தாருன்னா கண்டிப்பா என்ன பாக்குறதுக்கு வருவாராம். அந்த கலவரத்தின் போது கலவரம் பண்ணவங்க சரி, திருடங்க சரி, நல்லவங்க சரி வித்தியாசம் பார்க்காம எல்லா பேரையும் போலீஸ் உள்ள போட்டு எல்லார் மேலேயும் கேஸ போட்டு, அந்த கேஸ்னாலதான் இவர் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போக முடியல, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அதுக்கு பிறகு மனுஷன் நொடிஞ்சு போயிட்டாருன்னு அந்த நண்பர் தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய பங்களாவே வச்சிருந்தாங்க கேரளால. அந்த கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது, வீடு எரிக்கப்பட்டது, கலவரமான அந்த இடத்தை இவர் மறுபடியும் வந்து பாக்குறார். பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறார். அது சம்பந்தமாவே ஒரு மாரியா தெரிய, அண்ணே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காடா, ஏதாவது இருந்தா அண்ணன் கிட்ட சொல்ற அப்படின்னு கேக்குறாப்ல. புருஷ முண்டாட்டிக்குள்ள சின்னதா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அதுக்குள்ள நீ உள்ள வராத அப்படின்னு அண்ணன் கிட்ட மூஞ்சி அடிச்சாப்ல சொல்லிட்டார். அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க பாவம். பொண்டாட்டி மேலேயும் கொஞ்சம் எரிஞ்சு விழுகிறான். இவ்வளவு லேட்டா வந்துட்டு மறுபடியும் கிளம்பணும்னா எப்படிங்கிறாங்க ஒய்ஃப். ஏதாவது பிரச்சனைனா சொல்லி தொலைடான்னு பொண்டாட்டியும் கேக்குது. அடிக்கடி நான் கால் பண்ணிட்டு இருக்கிறேன், கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, எதுக்கு கால் பண்றேன்னு கேட்க மாட்டியா? சரி அந்த வளையல் தான் பிரச்சனை, என்ன அதே வளையலையா கேட்டேன், அந்த வளையல் மாதிரி செஞ்சு கொடுன்னு தான் கேட்டேன், அந்த வளையல ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அடிப்பாவி, இத கூட செய்ய தெரியலன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோவம் வருதுங்க. ஒத்துக்கிறேன்ப்பா ஒத்துக்கிறேன், மகாராணி எல்லாத்தையும் போட்டு என்ன தேடி வந்த, உன்னோட அற்ப ஆசை அந்த வளையல் வாங்குறது, அதை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு பொட்டையாவே நான் இருந்துட்டு போறேன், போதுமா சந்தோஷமா அப்படின்னு வார்த்தையை விட்டுறான். முடியலடி என்னால, டயர்ட் ஆயிட்டேன்டி அப்படின்னு சொல்லி அழுகிறார். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடணும் 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 ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டேன்டி அப்படிங்கிறாப்ல. அப்புறம் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ற. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கிட்ட டிரைவரா இருந்தவன் இல்லையா, பாதிக்கப்பட்டவரோட டிரைவரா இருந்தவன், அவன் இப்போ பெரிய காரு ஷோரூம் அது இதுன்னு வச்சு முதலாளி ஆயிட்டானா. சோ அவனுக்கு இதுல சந்தேகமா இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு அவன் மேல ஒரு சந்தேகம். அவரோட கார் ஷோரூமுக்கு வெளியில இருந்து வெயிட் பண்ணி அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. சார் சம்பவத்தப்ப நான் டெல்லியில இருந்தேங்கிறான் அவன். பிளாஷ்பேக்கு போனா பார்த்தா இந்த டிரைவரோட ஃப்ரெண்ட்ஸுக கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ரூம் பக்கம் வந்துறாரு. அட பாவி, என் முதலாளி வீட்லயே கை வச்சிட்டீங்களாடான்னு சட்டையை பிடிக்க அவங்க அடிக்கிறாங்க, டிரைவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எத்துன்னு எத்துறானுங்க. அதே சமயம் வெளியில போலீஸ் நடமாட்டம் தெரிய அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டானுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஒத்த வளையல் மட்டும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது இவரோட கையிலேயே இருக்குது. அத அவங்க கவனிக்கல. வந்த வரைக்கும் லாபம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. வளையல் இவர்கிட்ட மாட்டிக்கிச்சான். கதையெல்லாம் நல்லா தான் சொல்றேன், நம்ப முடியாதுன்னு சட்டையை பிடிக்கிறாரு இவர். ஆனா இது கதையல்ல, நிஜங்கிறாப்ல. சரி அப்போ உன்கிட்ட இருந்த அந்த வளையல் எப்படி அந்த பொம்பளை கைக்கு போச்சு, அந்த ஆதார் கார்டு கைக்கு போச்சுன்னு சொல்லி மறுபடியும் சட்டையை பிடிக்கிறார். முன்ன பின்ன யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு கேக்குறான் அந்த டிரைவர். கட் பண்ணி இப்ப நடப்புல பார்த்தா வளையல கலட்ட முடியலையேன்னு பொண்டாட்டி கை போயிடுமேன்னு குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு புருஷன். பொண்டாட்டியோட கண்ணத்தை பார்த்து, கண்ணுக்கு கீழே இருக்கிற வளையத்தை பார்த்து, நீ சரியா தூங்குறதுல போலையேன்னு முத விசாரிக்கிறான். அப்புறம் கையில இருக்கிற அந்த வளையல கவனிக்கிறான். ஆயுசு முழுக்க நாம சந்தோஷமா வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கான்னு கேட்டா அந்த அம்மா ஆமாங்குது. அப்படி அவ்வளவு சந்தோஷமா நாம இருக்கிறோம்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அதுக்கு ஒரு அமைதியான மனநிலை வேணும்னு வா அவ. எது அமைதியான மனநிலை வேணுமா, வளையல வேணும்னு சொல்லி கத்திய வச்சு அப்படியே கைய ஒரு வெட்டு. என்னடான்னு பார்த்தா எல்லாம் கனவுங்க. பேடு முழிக்கிறா. பார்த்தா புருஷன் பக்கத்திலேயே படுத்து கிடந்தவர் அவரும் முழிச்சிட்டாரு போல. சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. என்னடி கனவாங்கிறாரு. எப்படி நான் உன் கைய வெட்டுறாப்ல கனவு கண்டையா அப்படின்னு கரெக்டா கேக்குறாப்ல. ஆமான்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டே தூங்க கிளம்பிட்டார். இல்லையே தூங்கலையே, முழிச்சே கிடக்குறாரு. புருஷனை பார்த்தாலே இப்போ பொண்டாட்டிக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கமே இல்ல இவளுக்கு இப்போ. அதே சமயம் இவ ஒரு காலை அவாய்ட் பண்ணுவாள்ல, ராத்திரி சமயம் பார்த்து அந்த நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. பதறி போய் போனை முடிக்கிறா. அப்புறம் புருஷனுக்கு தெரியாம காலை அட்டன் பண்றதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி வர்றா. இப்பதாங்க பதில் கால் வருது அவகிட்ட இருந்து. இந்த டிரைவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஒரு காலத்துல டிரைவரா இருந்தவரு இப்போ கார் ஷோரூமுக்கு ஓனர். ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஒரு காலத்துல காதல் பண்ணிருக்காங்க போல தெரியுது. சந்தோஷமா இருக்கிறியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பயும் உன்னை என்னால மறக்க முடியலன்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. எனக்கா ஒரு காரியம் பண்ண முடியுமான்னு விசாரிக்கிறா. என்னன்னு கேட்டா,
தாராளமா செய்யறேன் சொல்லு அப்படின்னு கேக்குறான் அவன். நீ தானே எனக்கு இந்த வலையில போட்டு விட்ட, இந்த வலையில எப்படி கழட்டுறதுன்னு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேக்குறா. ஏன் சொன்னா போச்சுங்கிறாரு இவரு. ஆனா போன்ல சொல்ல மாட்டேன், நேர்ல வரணும் அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இல்ல இப்பயே சொல்லுன்னு இந்த அம்மா கேட்க, நேர்ல வந்தா தான் சொல்லுவேன்னு டிரைவர் அடம்பிடிக்கிறார். எனக்கு இப்ப சொல்லு, நான் அதை கலட்டுறேன், கண்டிப்பா நேர்ல வரேன் அப்படின்னு அவ பேசி பாக்குறா. நீ நேர்ல வா, நான் கலட்டியே கொடுக்குறேங்கிறா இவன். சத்தியமானு கேட்க, ஆமான்னு அவன் சத்தியம் பண்ணதும் சரின்னு ஒத்துக்குறாங்க. அடிக்கடி நாம சந்திப்போம்ல, அந்த இடத்துக்கே வந்துரு, அங்க வந்தா தான் நான் ஒத்து கொடுப்பேன்டாப்ல. சரின்னு இவளும் ஒத்துக்கிறா. ஆனா நாளைக்கு 1 மணிக்கு நான் வரேன், அதுக்கு நடுவுல எனக்கு கூப்பிடக்கூடாது, அப்பையும் சரி இப்பயும் சரி, கொடுத்த வாக்கு தான் அப்படின்னு பேசுறா. இதையெல்லாம் நம்ம பையன் கிட்ட இருந்து ஒட்டு கேட்கறான் புருஷங்காரன். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு மத்தியில நம்ம ஹீரோக்கு அவர் போனை போட்டு, இந்த மாதிரி அவன் நாளைக்கு என்ன பாக்குறதுக்கு வரா அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டப்புனு காலு கட் ஆயிடுச்சுங்க. அவனை பாக்குறதுக்காக அடுத்த நாள் ஒரு பஸ் ஏறி கிளம்பி போறாங்க. வேவ் பாக்குறதுக்கு ஒரு ஆளுகளை ஒரு கூட்டத்தை செட் பண்ணி வச்சிருந்தான்ல, அந்த கேங்கு பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பஸ் ஏறி கிளம்புறா அப்படின்னு சொன்னதும், வண்டி எடுறா கிளம்பலான்னு புருஷனும் கிளம்புறா. அதுவும் கையில துப்பாக்கியோட கிளம்புறா. இங்க பாருப்பா, கோவத்துல ஏட்டிக்கிட்டே எதுவும் பண்ணிடாத, அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது பாத்துக்க அப்படிங்கிறாப்ல கூட வந்த நண்பர். இவ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து காத்து கிடக்குறா. ஒரு லாட்ஜ் நினைக்கிறேன், லாட்ஜுக்கு வெளியில காத்து கிடந்து திரும்ப கால் பண்றா. அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் டிரைவர். இந்த பக்கம் டிரைவர் எங்கன்னு விசாரிக்க வந்த இடத்துல அந்த டிரைவர் இறந்து போயிட்டாப்லையா. ஷோரூம்ல வேலை பாக்குறவங்க அவர் இறந்துட்டாருன்னு அந்த துக்க செய்தியை சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு ஆக்சிடென்ட் இல்லையா, அந்த சவ வண்டி போறத பாக்குறா அந்த பொண்ணு. மிரண்டு போறாவ. தான் பார்க்க வர இருந்தவன் செத்து போய் அவனுக்கு சவ ஊர்வலம் போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே இது துக்க செய்தி தான். அந்த அம்மா அப்படியே சோகமா திரும்பி போகும்போது பின்னாடியே நம்ம ஹீரோ விரட்டிட்டு வந்து, என்ன அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தியா, அவன் செத்து போயிட்டானா, காதலுக்காக அவன் கிஃப்டா கொடுத்தது, ஆனா அது ஒரு திருடப்பட்ட வலையல்னு உனக்கு தெரியாதானே அப்படின்னு கேட்க, இல்ல மறுபடியும் இது பரம்பரையா என் பாட்டிமா எனக்கு கொடுத்ததுன்னு டயலாக விடுறா இவ. இது திருட்டு பொல்லுங்கிறது உனக்கும் தெரியும், இந்த வலையலுக்கு சொந்தக்காரங்க கிட்ட வலையில ஒப்படைக்கணும், ஒழுங்கா கொடுத்துருன்னு மிரட்டி பாக்குற. போயான்னு சொல்லிட்டு கிளம்ப கைய பிடிக்கிறான். இப்படி எல்லாம் பேசினா வேலைக்காகாது, வாடின்னு கைய பிடிக்கிறான். அதே சமயம் அந்த அம்மாவோட புருஷங்காரனு வந்து நிக்கிறார். கூடவே நம்ம தாடிக்காரங்களும் வந்து நிக்கிறாங்க. என்னடா ஒரு பொண்ணோட கைய பிடிக்கிற, அதுவும் பப்ளிக் பிளேஸ்லன்னு சொல்லி நெஞ்சில ஒரு தட்ட பொறுத்து போனாரு. அடுத்து ஒரு குத்த வருவான் பாருங்க, ஸ்லிப் ஆகி இந்த பக்கத்துல வந்து ஓங்கி நெஞ்சில ஒரு மிதி. அன்னைக்கு மிதிச்ச மிதிக்கு இன்னைக்கு பதில் மிதி. ஆட்டோல கண்ணாடியில போய் மோதி நிக்கிறாப்ல. அந்தாளோட அடியாட்கள் நடக்கிற கூத்தெல்லாம் இவ திரும்ப வந்து அந்த ஆதார் சென்டருக்கு திரும்ப வேலைக்கு வருவாள்ல, அப்ப நடந்த கூத்து. அப்பதான் பார்த்தா அங்க ஒரு பேனர் கிடக்குதுங்க. பயபில்ல கராத்தேல பிளாக் பெல்ட் போல. அடிக்கெல்லாம் தெரியாம இல்ல, எதுக்கு வம்புன்னு தான் அந்த பக்கம் போகாம இருப்பாப்ல. குத்துனாருன்னா பொலின்னு குத்துவாப்ல. அவரோட கிளாஸும் அங்கதான் இருக்குது போல. பசங்களுக்கெல்லாம் கராத்தே சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் கூட இவரு. கூட பசங்களும் நாங்களும் சண்டைக்கு வரோன்னு சொல்ல, நீங்க ஒதுங்கிக்கங்க நான் பாத்துக்கிறேன்னு ஒத்தாலா மொத்த பேரையும் அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாப்ல. வரவங்க எல்லாரையும் பொலன்னு பொலக்கிறாப்ல. தாடிக்கார கேங்கு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவோட நண்பர் ஆதார் கார்டு ஓனர் யாருக்கோ போனை போட்டு சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாப்ல. தாடிக்காரன் சண்டைக்கு போக, அது அவங்க சண்டை, நீ ஏன்டா போறன்னு போலின்னு ஒரு அறை கொடுத்துட்டு சும்மா நில்லுன்ட்டாப்ல. நம்மால ஏர்லயே குட்டிக்காரன் அடிச்சு பசங்களை பொலன்னு பொலக்கிறார். அப்போ வாழைத்தண்டை வச்சு பின்னாடி இருந்து போலின்னு ஒரு அடி, காது ஒய்யின்றுச்சு நம்ம ஹீரோவுக்கு. அடுத்து எல்லா பேரும் சேர்ந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அப்படியே பாவமா பாக்குறானுங்க. காதுல இருந்து லைட்டா சொட்டா ரத்தம் வருதுங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மிதின்னு மிதிக்க ஆரம்பிக்க அடி வாங்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா அந்த பசங்களுக்கெல்லாம் குத்துன்னு அடி விழுகுது. யாரா அடிக்கிறாரு பார்த்தா வேற யாரு, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, ஒரு 10 பேரை பொலின்னு அடிச்சு பொழப்பாருல, அவர் வந்து நிக்கிறார். நம்ம ஹீரோவோட நண்பராச்சே, இவருக்கு தான் அப்ப போன் போட்டுருக்காங்க போல. பிரச்சனை பெருசாகுது, ஆளு வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க போல. அவரு பார்த்தா 20-30 பேர் அடிக்கிறாப்ல, ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறார். அவர் அடியாட்களை பாத்துக்க இவன் புருஷனை போட்டு போலன்னு பொழக்கிறான். இதுக்கு மத்தியில போலீஸ் வண்டியும் வந்துருச்சாங்க. அவர் கால் வலிக்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ஏண்டா என் காலை வெட்டினவன் நீதானே அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாப்ல. காலை வெட்டினவனுக்கு ஓங்கி ஒரு அடி. அதே சமயம் தாடிக்காரன் கேங்கு அந்த அம்மாவோட கைய பிடிக்க கரெக்டா போலீஸ் வந்துருச்சுங்க. இல்லனா அந்த அம்மாவை கூட தூக்கிட்டு போயிருக்கலாம். நேரா வந்த உயரதிகாரி தாடியை பிடிச்சு பொலின்னு அறையறாரு. நம்ம ஹீரோ மேலயும் அவருக்கு கொஞ்சம் கோவம் தான், ஆனா பப்ளிக் இருக்குங்கிறதுனால அடக்கி வாசிக்கிறாரு. என்னதாண்டா நடக்குது அப்படின்னு உயரதிகாரி விசாரிக்க, மொத்த பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உயரதிகாரி இப்ப விசாரிக்கிறாருங்க. அந்த வளையலுக்கு உண்மையான சொந்தக்காரங்க இவங்க தான், இதுதான் நடந்ததுன்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்து சொல்றாரு. இப்பயும் என் பாட்டி கொடுத்ததான அதே டயலாக தான் விட்டுக்கிட்டு இருக்கிறா. அவ விசாரிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இல்ல, அந்த உயரதிகாரோட வீட்டுல வச்சு. அவ போய் சொல்றாங்கிறாரு நம்ம ஹீரோ. இது உங்க வளையல் தானான்னு அந்த பாயமாட்ட கேட்டா ஆமாங்கிறாங்க அவங்க. இவங்களோட தான் இருந்தா ஆதாரம் இருக்கணும்ல, ஆதாரத்தை கேளுங்க அப்படின்னு ஆதார் கார்டு விவரமா பேசுது. நீயும் தான் போற வர இடத்துல எல்லாம் ஆதாரத்தை தூக்கிட்டே திருவியாக்கும் அப்படின்னு பாயம்மா கரெக்டா கேக்குறாங்க. ரொம்ப அருமையான ஒரு டயலாக் அங்க விடுறாங்க. கரெக்டான பாயிண்ட்டும் கூட. அந்த வளையல் உன்னோடது தானா, அந்த வளையலை எப்படி அவுக்குறங்கிறது உனக்கு தெரியுமா, எங்க அவுத்து காட்டு அப்படின்னு கரெக்டான பாயிண்ட பிடிக்கிறாங்க. அங்க ஆதார் கார்டு மாட்டிக்கிச்சு. அவ கைய பார்த்தாலே தெரியுது அந்த வளையலை எப்படி அவுக்கணுங்கிற அந்த ரகசியம் தெரியாம அவுக்குறேன்னு காய
காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத அந்த அம்மா கரெக்டா சொல்லுது. உயரதிகாரியும் எங்க அந்த வலையில காட்டு அப்படின்னு கேக்குறாரு. அந்த அம்மா நின்னுகிட்டே இருக்க, ஒழுங்கா வா அப்படின்னு சத்தம் போட்டதும் பயந்துகிட்டு வரா. நம்ம பாயம்மாவை கூப்பிட்டு, பாயம்மா எங்க வலையில அவுத்து காட்டு அப்படின்னு கூப்பிடுறாரு உயரதிகாரி. வலையில அவுக்கிறதுக்காக பாயம்மாவும் பக்கத்துல வருது. ரொம்ப ஈஸியா வலையில கழட்டிட்டாங்க. இவங்களையும் சோப்பு என்னன்னு போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா இந்த அம்மா ரொம்ப ஈஸியா வலையில அவுத்துருச்சு. இங்க அந்த வலையில கொடுங்க அப்படின்னு உயரதிகாரி வாங்குறாரு. அந்த வலையில ஒரு ட்ரிக் இருக்குது போல. வளையம் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு அகலமா வளைஞ்சு கொடுக்கும் போல. அதுதான் ட்ரிக். அதுதான் அவங்களுக்கு தெரியல. அமுக்குனா மறுபடியும் ஒட்டிக்குது. மறுபடியும் அதை திறக்க முயற்சி பண்ணா திறக்க முடியல. உயரதிகாரியாலையும் திறக்க முடியல. நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த அம்மா கழட்ட பார்த்துச்சு, கழட்டியும் கொடுத்துச்சு. ஆனா அவர் திரும்ப முயற்சி பண்றாரு, முடியல. நான் காட்டுறேன் பாருங்கன்னு இவரு அந்த ட்ரிக்கை காட்டுறதுக்கு வரார். பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த ட்ரிக் என்னங்கறத அந்த வலையில கிஃப்டா கொடுத்த சுல்தான் பரம்பரையும் சொல்றாப்ல. அதுல சின்னதா ஒரு கல் இருக்குது பாத்தீங்களா, ஒரு ரத்தின கல். அந்த கல்லை அமுக்கணுங்கிறாரு. அந்த கல்லை அமுக்கும் போதுதான் வளையல் ஓபன் ஆகுமா. இதுதான் ட்ரிக்குங்க. அந்த கல்லை அமுக்க வளையல் பெருசாகுது. ஆனா உயரதிகாரி அந்த வலையில பாக்குற பார்வையை பார்த்தா எங்க வலையில ஒப்படைப்பாரா அப்படிங்கிறது சந்தேகமா போயிடுது. இப்போ பயமா, வளையல் உங்களோட தான், உங்களுக்கு கிடைக்கும், ஆனா அதுக்கு கொஞ்சம் நாளாகுங்கிறாப்ல. சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறார். என்னையா ஃபார்மாலிட்டின்னு நம்ம செஃப் கேட்டா, அதான் ஃபார்மாலிட்டி இருக்குன்னு சொல்றோம்ல, பொறுமையா தான் வரும் அப்படின்னு கோவப்படுறாரு. புரியுது சார், நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு சொந்தமான இந்த சொத்து எங்களுக்கு கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்ல. அப்படியெல்லாம் இல்லையா, பொறுமையா இருங்கயாங்கிறார். இல்லங்க, இந்நேரம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், வளையலுக்கு நாங்க தான் ஓனர்னு. கொடுத்துடலாமே கையோட அப்படின்னு சொல்ல பாயம்மாவுக்கு திட்டு விழுகுதுங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இது எங்களுக்கு சொந்தமானதுங்கிறது இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த வளையல பார்க்கும்போது உங்க கண்ணுல ஒரு தேஜஸ் தெரியுது பாத்தீங்களா, ஒரு பார்வை தெரியுது பாத்தீங்களா, இதே பார்வைய என் பொண்டாட்டி இந்த உலகத்துல பல பேர்கிட்ட பாத்துருக்கா. அவ கையில அந்த வளையல் இருக்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது, இதை நீங்க கொடுக்கறதுக்கு விருப்பப்படலங்கிறது நல்லா தெரியுதுங்கிறாரு அவரு. இதை எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவரோட கோர்ட்ல தீர்ப்பு வரும், அன்னைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாருங்க. பொண்டாட்டியை கூட்டு கிளம்பிடுறாரு. அந்த வளையலுக்காக அங்கேயே இருந்து அவர் அடம்பிடிக்கல, சண்டை போடல. நம்ம ஹீரோ தான் சோகமா அதை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா உயரதிகாரியோ வில்லத்தனமா அந்த வலையில நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறார். வெளியில நம்ம தாடிக்காரங்களும் என்ன நடந்துச்சுங்கிறத கவனிச்சுட்டு போறாங்க. தாடிக்காரங்க கூடயே அந்த புருஷனும் இருக்கிறான். நைட்டு நம்ம ஹீரோ சோகமாவே போக, என்னடா வீட்டுல பொண்டாட்டி கூட இன்னும் சண்டை குறையலையா அப்படின்னு கேட்கிறாப்ல கூட வந்தவர். நான் தான் கடைசி வரைக்கும் ஒத்தக்கட்டையாவே வாழ்ந்துட்டு போயிட்டேன். என் முதலாளியோட கொலைகேச நேர்ல பார்த்தவேனா விசுவாசமா சாப்பிட்டு இருக்கிறேன், அவங்க வீட்டு உப்பு தின்னு இருக்கிறேன். சாட்சி சொல்லி அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்காம இந்த கட்டை வேகாதுங்கிறாப்ல. சாட்சி சொன்னா கொன்னுடுவோன்னு ஒரு குரூப் மிரட்டுது. எதுக்கு வம்பு, சாட்சி சொல்ல வேண்டாம்னு கூட வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா உண்மை வெளியில வந்தாகணும், சொல்லித்தான் ஆகணும்னு நிக்கிறாரு. இதுல பொண்டாட்டி கோவப்பட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு நீ தனியாவே கடைன்னு கிளம்பிடுச்சான். இப்படிதான் இவரு தனிமரமா நிக்கிறாராம், தனியா நிக்கிறாராம், ஒண்டி கட்டியா நிக்கிறாராம். பிள்ளைகளை கூட பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி இல்ல, என் பொண்டாட்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறார். அவர்களுக்கு தண்டனை கிடைச்சா எனக்கு சந்தோஷம், என் முதலாளிக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறாப்ல. ஆனா அவங்களுக்கு தன் முதலாளிக்கு நீதி கிடைக்காம அந்த கேஸ்ல குற்றம் சுமத்தப்பட்டவங்க எல்லாம் வெளியில வந்துட்டானுங்கன்னா டெஃபினட்டா பழி வாங்குறதுக்கு என்ன போடுறதுக்கு வருவாங்க. பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீயா இருக்க மாட்ட, கொன்னுடுவாங்க. இல்ல வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையானது இல்ல அப்படிங்கிறாப்ல. உண்மையை கொண்டு வரது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. உண்மைக்கு பல பக்கங்கள் உண்டு, பல பக்க விளைவுகள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி உண்மை வெளியில வரணும்னா அதுக்கு தைரியம், வைராகியம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு போறாப்ல. அன்னைக்கு விசேஷமான நாள், ராத்திரி நிறைய விசேஷம் நடந்துட்டு இருக்குது. யாரோ ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போறாங்க, யாருன்னு நமக்கு சரியா காட்டல. கோலாகலமா விசேஷம் நடந்துட்டு இருக்குது. நம்ம உயரதிகாரி கூட தான் பொண்டாட்டி பிள்ளையோட விசேஷத்துல கலந்துட்டு இருக்கிறாரு, வீட்டோட வாசல்ல நினைக்கிறேன். அதே சமயம் ஈபி லைனை நம்ம போலீஸ் நண்பர் கட் பண்ணிட்டாப்ல. யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த மாஸ்கோட வளையல் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. எந்த வீட்டுல ஈபி லைனை கட் பண்ணாரு, எந்த வீட்டுல வளையல யார் தேடிக்கிட்டு இருக்கிறான்னு எதுவுமே தெரியல. வளையல மாஸ்க் போட்ட ஒருத்தர் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டாப்ல. ஆனா எதுக்கு பார்த்தா வேற ஒருத்தன் மாஸ்க போட்டுட்டு குறுக்க வந்து நிக்கிறான். வளையல கேட்டா கொடுக்க முடியாதுங்கிறாரு. வேணுமா சண்டை போட்டு வாங்கிக்கங்கறாப்ல. வளையலுக்கு உள்ள சண்டை நடக்குது. வளையல கலட்டுறதுக்கு 2 கேங்கு உள்ள இறங்கி இருக்குது. நம்ம ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக தான் அந்த போலீஸ் நண்பரு ஈபியை கட் பண்ணிருப்பார் போல தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் உள்ள புகுந்து மாஸ்கோட அதை கலட்டுறதுக்கு முயற்சி பண்றான். சாரி, திருடுறதுக்கு முயற்சி பண்றான். பெரியவர் யாரோ தூங்கிட்டு இருக்கிறார் போல. சத்தம் போட்டா 2 பேருமே மாட்டி போங்கிறதுனால சத்தம் போடாதங்கிறான் ஒருத்தன் மாஸ்க் போட்டவன். ஐ திங்க் அதோட புருஷங்காரன்னு நினைக்கிறேன். சத்தம் போடாம வீட்டுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓங்கி ஒரு எத்து, எதையும் உடைக்காம கரெக்டா தரையில போய் லேண்ட் ஆறாங்க. அவனை அடிச்சு பொளந்து அவங்கிட்ட இருக்கிற வலையில இப்ப நம்ம ஹீரோ பிடிங்கிட்டாரு. வெளியில பார்த்தா உயரதிகாரி சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு உள்ள வராருங்க. அதே சமயம் ஈபி லைனை ஆன் பண்ணி விடுறாரு நம்ம போலீஸ் நண்பர். மறுபடியும் ஈபி லைனு கட் ஆகுது. தப்பிக்கலான்னு பார்த்தா வலையில மறுபடியும் புருஷங்காரன் பிடிச்சிட்டான். மறுபடியும் சண்டை, நிலா வெளிச்சத்துல சண்டை, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி வலையில புடிங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் சண்டை போட வலையில அந்தரத்துல பறக்குதுங்க. ஓட்டு மேல போய் விழுகுது. அப்புறம் அங்க இருந்து உருண்டு வர அதை பிடிக்கிறதுக்கு
2 பேரும் மறுபடியும் மோதுறாங்க. வளையல கீழே விழும்போது டிங்னு அந்த சத்தம் கேட்டுருது. வீட்டுக்குள்ள இருந்த பெரியவர் எந்திரிச்சிட்டாரு. புருஷங்காரனோட காலை முறுக்கி போட்டுறாரு நம்ம ஹீரோ. மறுபடியும் ஈபி லைனை ஆன் பண்றாங்க. வளையல எடுத்துட்டு தப்பி போற அந்த சமயத்துல கால் உடஞ்சிருக்கனால இவனால தப்பிக்க முடியாது. உள்ளேயே இருந்தா மாட்டிப்பான். உதவிக்காக கையை நீட்டுறான் புருஷங்காரன். உயரதிகாரி இப்ப உள்ள வந்துட்டார். உள்ள வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேரையுமே காணோம். சண்டை ஒண்ணு நடந்தாப்லயே உள்ள தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் வெளியில வளையலோட ஓடியாரார். அடுத்த நாள் காலையில பார்த்தா சந்தோஷமா கையில வந்த வளையல எடுத்துக்கிட்டு வளையலுக்கு சொந்தக்காரங்க கிட்ட வந்து நிக்கிறார். வளையல பார்த்தது அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வளையல தன் மனைவிக்கு அவர் போட்டு விடும்போது சொத்து பத்தெல்லாம் போனது அவர்களுக்கு கவலையா தெரியல. அந்த காதல் பரிசு மறுபடியும் அவங்க கிட்ட வந்து சேர்ந்தது நினைச்சுதான் அவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா உரியவங்க கிட்ட உரிய பொருளை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு கொடுத்துட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். படம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா முடியலங்க. பொண்டாட்டி கால் பண்ணி சாப்பிட்டியா வச்சியான்னு நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இன்னும் அந்த வளையல கேட்கறத நிப்பாட்டல போல. அதே மாதிரி வளையல் வேணும்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவ திருந்துடாப்ல இல்லங்க. அவ ஒரு வளையல கேட்க போய் தான் இவ்வளவு விஷயமும் நடந்து கடைசியில அந்த வளையலாவது உரியவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு இல்ல. அதை நினைச்சு நம்ம பைய சிரிக்க படமும் இந்த இடத்துல முடியுது. அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்கப்படும். தேங்க்யூ.